நமஸ்தே, நான் டாக்டர் நந்தினி. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் இன்றைய பாலிட்டிக்ஸ் இன் அடிப்படையில் யார் இதில் ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான். ஏன் நான் இது இப்படி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு நான் குறிப்பிட விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு மத்தளத்துக்கு 2 பக்கம் போல் கரண்ட்டில் பொசிஷனில் இருக்கக்கூடிய நபர்களோட ஆர்டர்ஸையும் ஃபாலோ பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. மற்றபடி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. யாரோட இதையும் சரிவர செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கார்கள். அத்தோடு இல்லாமல் ஒரு விஷயம் நம்ம பார்க்க மறுக்கிறோம். ஏன்னா அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கும் பின்னணியில் ஒரு குடும்பம் அப்படின்றது இருக்குது. அந்த குடும்பத்தின் அடிப்படையில் அவர்களுக்கும் நிறைய கஷ்ட நஷ்டங்களோ இல்லை சுகதுக்கங்களோ இருக்கும் அப்படின்றத பார்க்க மறக்கிறோம். இன்றைய கிங் மேக்கர் யார் அப்படின்னு பார்த்தா பொலிட்டீஷியன்ஸ் தான். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி அடிப்படையில் பொதுமக்கள் யார்? பொதுமக்கள் முக்காவாசி எந்த ஒரு கட்சியை சார்ந்த நபர்களும் அல்லாதவர்கள் தான் பொதுமக்கள். பொதுமக்கள்ன்றவர் எந்த ஒரு கட்சி அடிப்படையிலையும் கோட்பாட்லேயும் இல்லை மெம்பர்ஷிப்லேயும் இருக்கக்கூடாத ஒரு நபர்களை பொதுமக்கள்ன்ற இடத்துல சேர்த்துருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்தோன்னா ஒரு ஆவரேஜாக எல்லாரும் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மெம்பராகவோ இல்லை ஒரு அதுக்கு உண்டான ஒரு பொறுப்பிலையோ இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பொதுமக்களோட எண்ணிக்கை இதை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், குறைவு தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் கிங் மேக்கர் யார் அப்படின்றது பொலிட்டீஷியன்ஸ் தான், பாலிட்டிக்ஸ் தான். அப்போது இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு மன அழுத்தமே கொடுக்கக்கூடிய சூழலில் தள்ளப்படுறார்கள் அப்படின்றது தான் இதில் ஒரு அவலமான உண்மை. இந்த நிலை மாறணும் அப்படின்றது ஒரு சைடு இருக்குது. நான் யாருக்கு ஃபேவராகவோ யாருக்கு அப்போசிங்காகவோ பேசலை. ஆனால் யதார்த்தமான சூழலை ஒரு மனிதாபிமான அடிப்படையில், ஒரு மனிதநேய அடிப்படையில் இங்கே குறிப்பிடணுன்றது இந்த வீடியோ மூலமாக ஒரு பதிவாக குறிப்பிடணுன்றது தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸுக்கும் லைஃப் இருக்குது, அவர்களுக்கும் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குன்றத நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய சிம்பிள் வேண்டுகோள். நன்றி.